சரி ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம். இப்போ எங்களுக்கும் அவர் ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் ஒருத்தர் மேலே விசுவாசம் இருக்கலாம். அதுக்காக வந்து தப்பெல்லாமல் இது பண்ணிட்டு இருக்க முடியல. அதையும் நாங்கள் ஸ்மூத்தாக பண்ணலாம். சரி அவர்கிட்டே அது யார்கிட்ட பண்ணாரோ அதை ஸ்மூத்தாக தார்மீகமாக பொறுப்பு மன்னிப்பு கேட்டு பண்ணுங்க. ஆனால் அதை விடாமல் போய் தப்புக்கு மேலே போய் இப்போ இங்கே வரைக்கும் நிற்குது. இது எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஸ்டென்ட்டு நல்ல சங்கம் தான். அவங்க வந்து ஸ்டென்ட்டு அதை தான் நாங்கள் வரக்கூடாதுன்னு தான் வரோம். அது அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொல்லல. சரி இதெல்லாம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கையை மீறி போகும்போது என்ன பண்ண முடியும்? கை மீறி போகும்போது ஏதாவது தெரியும் இல்லையா, நியாயம் கிடைக்கணும் இல்லை. சரி அட்லீஸ்ட் உங்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும், அது ஒரு தெரியணுன்றக்காக தான். இல்லாட்டி சும்மா வச்சுக்கிட்டே இருந்தானா தப்பு வந்து எந்த பக்கம் தெரியாமல் போகுதில்ல. அப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்தது. இப்போ அதை பாருங்கள், உள்ளே விட மாட்டேன். இப்போ இன்னமும் இது அவங்க சங்கம், அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட பேரோட சங்கம் மாதிரியும் நாங்களாம் வெளியாள் மாதிரியும் எங்களை வச்சு அங்கே வந்து சில பேர் ரூம் வச்சு போட்டுறாங்க, திருப்பி வெளியே நிற்க விட்டாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் நடக்கக்கூடாது இல்லை. அதை பற்றி எனக்கு நான் சொன்ன நடுவில் வந்து எனக்கு அந்த ஐடியா கிடையாது. நான் தெரியாமல் நான் அதை பற்றி சொல்ல முடியாது. மேபி அதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் இன்னும் உள்ளிருப்பு இப்போ தான் உட்காந்துருக்கோம். இனிமேல் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல ஃபர்தர் இதுக்கு தான் நான் சொன்னது. போராட்டம் தான். என்ன பண்ணுறது, போராடி தானே இது நம்ம எடுக்கணும். இந்த அதாவது அவர் வந்து முதல்ல வந்து நியாயமாக நாங்கள் எடுத்த மீட்டிங் வந்து முறையாக அஜெண்டா படி எங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு பைலான்னு இருக்குது. அந்த பைலா படி முறையாக பண்ணியிருக்கோம். அதை வந்து புறக்கணிச்சு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அதாவது ஒரு அராஜகம் பண்ணுவோம் சொல்லாமல் அதுக்கு என்ன போகிறோம், போராட்டம் தான். தப்புனா ஒரு தப்புன்னு சொல்லணும். சில பேர் இருப்பாங்கல்ல, அவர் குளிர்க்கா சில பேர் பதட்டத்தில் அவரை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நான் கூட இருக்கேன் கொடுக்குறேன் தப்பாக அவரை வந்து இது கைட் பண்ணி நான் நினைக்கிறேன். பட் என்ன தான் சொன்னாலும் நமக்கு புத்தி வேணும்ல. சரி சொல்கிறவன் சொல்லுவான், நமக்கு ஒரு இது வேணும்ல. அதை சொல்லி அவர் எதை கேட்டு பண்ணுறாரு எங்களுக்கும் தெரியல. நாமளும் சொல்லிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு மீட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நடந்துருந்தீங்கன்னா அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசி அவரை விட்டு கொடுக்காம பேசி அவ்வளோ விட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும் ஸ்மூத்தாக. சரி அழகாக அவர் வந்தார், ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து எலெக்ஷனுக்கு அவர் நிற்க மாட்டேன்னு சொல்கிறார். அதை அப்படியே கண்டினியூ அப்படி தான் முறையாக இருந்து பண்ணலான்னு வச்சோம். திடீர்னு அது அவர் பேசுனதெல்லாம் மாறி ஒரு மாதிரி நடந்துச்சு வச்சுங்களேன். அதெல்லாம் ஓகே, பர்சனலாக பேசுனதெல்லாம் இல்லை கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி எனக்கு அதோட நான் சொல்ல சில டீட்டெயில் எனக்கு இங்கே நடந்த அடிதடி வரைக்கும் எனக்கு கிளியராக தெரியும். அது வந்து தப்புன்னு தெரியும். மற்ற விஷயங்கள் எனக்கு இப்போ நான் சொன்னவங்க கான்ஃபிடண்டாக இருக்கவும் சொல்லலாம். பட் எனக்கு அதில் வந்து நான் பார்க்காதது, நான் அதை பார்த்தது கிடையாது, நான் அதை கேட்டதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் நான் சொன்னல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாது. சில விஷயம் கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு அதில் பெருசாக இதில் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தனால நான் ஷூட்டிங் போவேன் வருவேன், அதோட சரின்னு. மற்றபடி அந்த தெச்சி பெருசாக இல்லாததுனால எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. அப்படி கிடையாது. நாங்கள் அப்படி ரிசைன் பண்ணி சாரி கேட்கறது கிடையாது. நான் இப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்தோம். இது பண்ணுங்கன்னு ஒரு முறையாக எல்லாம் ப்ராப்பர் லெட்டர் கொடுத்தோம். இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு. ஒரு சட்டம் இப்போ நான் மீற முடியாதுல தனிப்பட்ட. இப்போது ஒரு இத்தனை மெஜாரிட்டி வராங்கன்னா இன்றைக்கி அவங்க வராமல் கூட வந்திருக்கலாம். சில பேருக்கு இன்றைக்கி வந்தவங்க வராமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்து திடீர்னு அப்போ கேட்டார் அந்த ரெசல்யூஷன்லாம் செல்லாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. நான் சொல்கிறது இது நான் மீட்டிங் போடல, சொல்கிறது கல்யாண் மாஸ்டர் தலைமையில் துணைத் தலைவர் அவர் தலைமையில் போட்ட மீட்டிங்கு. அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் மக்கள் தான் சொல்லணும், மெம்பர்ஸ் தான் சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு வரல தகவல். ஆனால் வந்து நான் கண்டிப்பாக நடக்கும்ல, நடக்கும் கண்டிப்பாக. இதுக்கு ஒரு நியூஸ் சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏன் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லோரும் க்ளோஸ் தாங்க. பட் ஆனால் எனக்கு இது எங்களுக்கு பெரிய என்ன சொல்ல மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இந்த ஏமாற்றம் இருக்குல்ல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. தப்புனா தப்புன்னு அதாவது தெரியுது க்ளீனாக. தப்புப்பா ஓகே, அவங்களே ஒரு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்கலாம், நீ கிளம்பு, எதுக்கு இந்த பிரச்சனையை வச்சுருக்கணும் முடிச்சிருக்கலாம். ஆனால் அது இப்படி வளர்ந்து போய் வர்றதுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமைக்கு வந்து விட்டாங்க. எதுக்கு பேச்சுவார்த்தைனா போவோம் கண்டிப்பாக. ஏன்னா பெப்சிக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி கண்டிப்பாக போவோம். ஆனால் வந்து நாங்கள் என்ன தீர்மானம், நாங்கள் தப்பாக ஒன்று எடுக்கல. அந்த தீர்மானத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்போம். நாங்கள் வந்து அதுக்காக போயிட்டு எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் உரிமை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து அதுக்கு அது கோஆப்ரேட் பண்ணுறேன், எங்களுக்கு அது உடன்பாடு இல்லாமல் அது உங்களோட உடன்பாடு, அது நமக்கு தேவையில்லை. எங்கள் சட்டத்தை மீறி நாங்கள் பண்ணலை. அந்த சட்டத்தை நாங்கள் தெளிவாக நாங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் அதை விட்டுட்டோம் வச்சுங்களேன், நாங்கள் தப்பாக பண்ண மாதிரி தானே அது ஃப்யூச்சரில் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லும்.
இப்படி நடந்தாங்க தப்பாக பண்ணிட்டாங்க அப்படி தானே இருக்கும். அது வரக்கூடாது. ஒரு சட்டம் வந்தால் இப்படி ஒரு தவறான நிர்வாகம் நடந்துச்சுன்னா, தவறான இடத்தும் பண்ணான்னா பின்னாடி மக்களாக சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இவங்களை தூக்க முடியுன்றது. சரி, ஒரு பைலான்றது எப்படி, ஒரு இந்த சட்ட திருத்தம்ன்றது, சட்ட விதிகள்ன்றது ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி தானே. அதாவது இப்படி மெம்பர் தப்புன்னா நீ நடவடிக்கை எடுக்கிறல, அப்புறம் அதே மாதிரி நிர்வாகம் தப்புன்னா மெம்பர்ஸுக்கும் எடுக்கிற பவர் வேணும்ல. நான் பண்ண விட மாட்டேன், என் கண்ட்ரோலில் தான் வச்சுப்பேன், யாரும் விட மாட்டேன். உங்களுக்கு தேவையான சில பேரை கையில் வச்சுக்கிட்டு இப்போ நாங்களும் அவங்களால அடிக்கிறது அடிதடியாக அவங்க தான் பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணக்கூடாது. இப்போ கூட பாருங்கள் நம்ம அதை ஆனால் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க பண்ண மீட்டிங்கை பாருங்கள். சார் இப்போது இதுதான் நான் என்ன சொல்லி இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் இங்கே என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்களுக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு அந்த சொல்யூஷனே கிடையாது. எங்களுக்கே என்ன பண்ண தெரில, உண்மையிலே சொல்கிறேன். ஆனால் எங்களை நம்பி இருக்க ஒர்க்கர்ஸ் நம்ம பண்ண போகிறோம், அது கிடையாது. இது என்னதுமா இது வந்து உரிமை போராட்டம். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் என்னது இப்படி தான் போய் முள்ளால் தான் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை நாம் யாரோ வெறும் வாய் வார்த்தையில் சொல்கிறத நீங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா கரெக்டு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏதோ சும்மா யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு பண்ண முடியுமா? இங்கே வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது, முகாந்திரம் இருக்குது, நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஒரு தப்பு பரவாயில்ல, 2 கண்ட்ரீஸாக ஒவ்வொரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கும்போது அட்லீஸ்ட் தார்மீகமாக எடுத்து பொறுப்பேற்று விலகி இல்லாமல் நீங்கள் வாட்டர் நேமல் தப்பு இல்லாட்டி அந்த இதை ஃபேஸ் பண்ணலாமே. நான் அதை தானே சொல்கிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறோம். ஆனால் இதை முடிச்சிருங்க, இந்த பிரச்சனை வேண்டாம். நான் அண்ணன் தான் பேசலாம் கூப்பிடுவேன். இந்த பிரச்சனை வேணாம், முடிச்சிருங்க ஸ்மூத்தாக. இது மாதிரி நீங்கள் ஒரு மிஷன் கேட்டுட்டா முடிஞ்சிச்சு. என்ன பண்ண போகிறாங்களே, அது வேறு ஏதோ பழசன் ஒன்று என்ன பழசன் ஒன்று. சரி, நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணலன்றீங்களே, போய் ஃபேஸ் பண்ணுங்கள். தப்பு பண்ணாதான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. உன்னால் முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணுன்னு சவால் விடுங்க. அப்படி தானே இருக்கணும். நீங்கள் அது பண்ணக்கூடாது தடுக்க தானே அது உண்மை மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க தடுக்குன்னு நான் கேட்குறோம். நான் உண்மையாலே அவரோட நல விரும்பிகள். நாங்கள் தான் உண்மையாக நல விரும்பிகள். அங்கே இருக்காங்க சில பேர் இருக்காங்க, நான் பேர் யாரையும் சொல்ல விரும்பல. சில பேர் இருக்காங்க, நாங்கள் காப்பாற்றுறோம், உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்களால தான் இந்த பிரச்சனையே. குற்றங்கள் நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் வந்து அந்த அடிதடியிலேருந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்தது கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டேன். நானும் வந்து இந்த மாதிரி நடந்துச்சா மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்த தகவல் தானே தவிர எனக்கு அதில் உறுதியாக நான் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன்னா, நான் ரவுடிசம் நடந்திருக்கு. ஒருத்தர் ரவுடியா அப்படி கிடையாது. என்னங்க, ஒரு 4 பேர் வந்து ஒருத்தன் சரி அடிச்சா அவன் உயிர் போயிருந்தேன்னா சரி சரி இல்லை அப்படி கிடையாது. 6 மாதம்லாம் கிடையாது. மார்ச் 12 இன்னொன்று அப்படி கிடையாது. அவர் வந்து கொடுத்தாரு. இப்போ இல்லை பிரதர், இல்லை அதான் சொல்ல பிரதர், நீங்கள் கேட்குறது புரியுது. அவர் என்னன்னா, அவர் வந்து ஒருத்தர் யாரோ சொன்னான்றக்காக ஒருத்தர் சொல்லிட்டாரு, என்ன அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஒருத்தர் அடிச்சானா எப்படி எல்லாரும் வேணாலும் சொல்லலாம், நான் அடிச்சிட்டான்னு சொல்லணும். நமக்கு எதாவது வேணும் இல்லை, அப்போது அதை சொல்கிறாங்க. பட் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து துணைத் தலைவருக்கு ஒரு மெயில் போடுறாரு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என்ன அடிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு. இல்லாட்டி நான் வந்து அவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கனடியன் சிட்டிசன். ஸோ என்ன பண்ணுறாரு, நான் வந்து எனக்கு இதாக இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் இது கேட்டதுக்காக நான் அடிச்சிட்டாங்க, அதனால் நான் இதை நீங்கள் என்னை விசாரிக்கணும், இதை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு என்னடா இது பிரச்சனை பெருசாயிரும். ஆனால் அதோட வீரியம் அவருக்கு தெரியும். இதோட பிரச்சனை என்ன, ஒரு கனடியன் சிட்டிசன் அடிக்கிறது, முதல்ல மெமரி அடிக்கூடாது, இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துருக்காரு, செக் பண்ண வீடியோலாம் பார்த்தா அவர் அடித்தது கிளியராக இருக்குது. ஆனால் அதில் எப்படி வந்திருக்குன்னா, இங்கேருந்து கொண்டு போகிற வரைக்கும் இருக்குது, அங்கே கேமரா கிடையாது, அந்த இடத்துல வரைக்கும் இருக்குது. அங்கே போனால் அடித்தது கிடைக்கல. ஆனால் ஏதோ நடந்திருக்கிறது மட்டும் தெரியுது, தள்ளிட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. என்னடான்னு பார்த்தா எல்லாம் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும் போது, இல்லை நாங்கள் சும்மா பேசத்தான் போனோம், ஆனால் அடிக்கலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சரி அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது பார்த்தா அவர் என்ன பண்ணார், இந்த கௌரி சங்கர் இருக்கார்ல, அந்த விக்டிம் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார், அந்த வீடியோ எடுத்துட்டார். அவர் எப்படி ஏதோ கரெக்ட் பண்ணி எப்படி எடுத்தார் தெரியாது, அவர் அந்த வீடியோவை கரெக்ட் பண்ணி எடுத்துட்டார். அந்த வீடியோ வந்தவொடனே இப்போ எல்லாருக்கும் உறுதியாயிடுச்சு. இப்போ உறுதினா நாங்கள் ஒரு விஷயம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது முன்னாடி சும்மா எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, அது பண்ணார் இது பண்ண, நான் எதுவுமே சொல்லலையே. மற்றவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் அவங்களுக்கு தெரியலாம். எனக்கு அதை பற்றி தெரியாதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அப்போ அந்த விஷயத்தில் தப்புன்னு தெரியும் போது எல்லாருமே வந்து அந்த இதில் இல்லை தப்பு. ஒரு மெம்பர் அதுவும்
மெம்பரே அடிக்கிறது முதல்ல அடிக்கிறதே தப்பு. அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைவராக இருந்து அடிக்கிறது தான் அது வந்து தப்பான உதாரணமாயிரும். நாளைக்கு இன்றைக்கி இது எங்களுக்கு வராதுன்னு நினச்சா நாளைக்கு எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும். அப்புறம் இன்னொருத்தர் அடிப்பாங்க, அப்புறம் லேடிஸ் அடிப்பாங்க, இன்னும் கேட்டால் அடிப்பாங்க. இப்படி நம்ம இப்படியே விட்டுற முடியாதுல்ல. இது இங்கேயே இப்போ இங்கேயே அதுக்கு ஒரு தீர்வு காணா தானே முடியும். அதுக்கு தான் போகிறோம். மற்றபடி நத்திங் பர்சனல். எல்லாருமே எங்களுக்கு பிரதர்ஸே, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் இது வந்து இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப தர்ம சங்கடமான ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் அசோக் ராஜா, டான்ஸ் மாஸ்டர். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு ஒரு 6 லாங்குவேஜில் நான் கோரியோகிராஃபராக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 800 சாங் மேலே நான் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த யூனியனில் வந்து ஒரு 30 வருஷமாக நான் ஒரு யூனியன் உறுப்பினராக இருக்கேன். இது வரைக்கும் நடக்காத சில பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளங்கள் இப்போ நான் புதுசாக இதெல்லாம் கேள்விப்படுறேன். என்னுடைய சங்கத்தில் நான் இங்கே உறுப்பினராக இருக்கும்போது அது என்னுடைய கடமை. இதெல்லாம் நான் வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா சுத்தப்படுத்தினா மட்டும்தான் இந்த நிர்வாகத்தில் இருக்கிற குறையை நம்ம தீர்த்தா தான் இந்த சங்கம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த நிர்வாகத்தில் என்ன பெரிய பிரச்சனைனா, தலைவராக இருக்கிற தினேஷ் மாஸ்டர் அவர் தவறு செய்யக்கூடாது, இருந்தாலும் ஒரு உறுப்பினரை போட்டு இப்படி வெளியே அடித்தது வந்து அது பெரிய பிரச்சனை தான். அது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த உண்மை தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் நான். அது பெரிய தவறு அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ரகுன்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு யூனியனில் வெறும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர் குடித்ததுனால பதவியை விலக சொன்னாங்க. அவர் உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் எந்த பதவியிலையும் சரி எலெக்ஷன்லேயும் சரி நிற்கக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சாதாரண தெரியாமல் குடிச்சிட்டு வந்தவருக்கே இதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு அதுவும் நடு ரோட்டில் போட்டு பிளாட்ஃபார்மில் போட்டு ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா அது நீங்களே பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு சங்கமாக நம்ம ஒரு உண்மையை அது பார்க்கணும், ஒரு உண்மையை நம்மளுக்கு தெரிய வைக்கணும். ஸோ நீங்கள்லாம் இதை வந்து இந்த உண்மையை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் உங்கள் கடமை. ப்ரெஸ் ப்ளீஸ். இதே மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மாறி தலைவராக இருக்கும்போது எங்களை மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர், பிஸியாக இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் சோபி மாஸ்டர், நாங்கள் இது மாதிரி இருக்கிற மாஸ்டர் 13 மாஸ்டர் யூனியனை விட்டு வெளியே துரத்துனாங்க. 13 மாஸ்டர் யூனியனில் லிஸ்ட்டு ஒட்டி எல்லா யூனியன்லேயும் எங்களை 13 மாஸ்டர் போஸ்ட் ஓட்டினாங்க. அது காரணம் என்னென்னா, நாங்கள் எந்த தவறும் செய்யலை. ஒரு நடன கலைஞர்களுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்காக, ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காகவும் நாங்கள் கிளம்பும் போது இது ஒரு யூகாவாக ஆக்கி விட்டது வந்து அப்பவும் தினேஷ் மாஸ்டர் தான். அன்றைக்கி தலைவராக இருந்த மாறிக்கிட்ட அதை சொல்லி எங்கள் 13 பேரை வெளியே நிறுத்தி, இதோட பெரிய விஷயம் என்னென்னா, நான் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், என்னை ஷூட்டிங்லேருந்து வெளியே துரத்துறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். இதுக்கு காரணம் யாரை சொல்கிறது, அன்றைக்கி தலைவராக இருந்த மாறியும் அதுக்கு கீழே சாவி கொடுத்த தினேஷ் மாஸ்டர் தான் காரணம். அது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் ஒரு தொழில் செய்யும் போது இப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது ஓகே. நான் ஒரு ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், 4 ஷாட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அங்கே வந்து கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணி ஒர்க் பண்ண வேணான்றாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் வேணான்றாங்க. எல்லாரையும் அந்த ஷூட்டிங்கை விட்டு வெளியே துரத்துனாங்க. அது எப்படி இருக்கும் அந்த வழி? நான் வெளியே நிற்கிறேன், ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஒரு ஃப்ளோரில். இது மட்டும் இல்லாமல் எனக்கு வர சாங்கெல்லாம் யூனியனில் என்ன பண்ணாங்க, வேறு மாஸ்டர் பண்ணுவாங்கன்னு வேறு மாஸ்டர் சாங் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வழியெல்லாம் எனக்கு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது நிறைய பேருக்கு இவங்க தெரியவும் வைக்கல. அன்றைக்கி இருக்கிற நிர்வாகம் அது தவறாக நடந்ததுனால நிறைய பேருக்கு தெரிய வைக்கல. இன்றைக்கி அதோடைய ஆதங்கம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே உறுப்பினர் வந்து சமமாக தான் வழி நடத்தணும். இங்கே ஈகோக்கு இடமே கிடையாது. ஸோ இது நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு பாயிண்ட் டக்குனு புரியுதா? ஸோ நல்லது நடக்கணும். இந்த 50 வருஷம் இந்த சினிமாவில் எவ்வளோ சாதித்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. சும்மா 1-2லாம் கிடையாது, பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைங்க இந்த 50 வருஷத்தில். இப்போ நடக்கிற நிகழ்வு பாருங்கள், ரொம்ப ப்ராப்ளம். ஆமாம், இது அடுத்த வர தலைமுறைக்கு இது பெரிய வழி. இதுக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ப்ளீஸ் உதவி பண்ணுங்கள். இது மாதிரி ப்ளீஸ். இப்போ என்னென்னா, ஆக்சுவலாக உங்களை நாங்கள் மரியாதையாக கௌரவமாக கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஹாலில் உட்கார வச்சு நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் எல்லோரும். ஆனால் இங்கே இப்போவே உங்களுக்கு தெரியும் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், தவறு. ஸோ இதுவே உங்களுக்கு புரியணும். ஹாலையே பூட்டிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் இப்போது என்னென்னா, ஒரு பத்திரிகையாளருக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. அது இந்த நிர்வாகம் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கு அப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதை நீங்கள் பெரிய இஷ்யூ ஆக்கினா தான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ப்ளீஸ் உதவி பண்ணுங்கள். நன்றி.